அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி. பெண்ணாய் பிறக்க நாம் எல்லோரும் பெரிய வரம் பெற்றிருக்க வேண்டும். ஆம், அதுதான் உண்மையும் கூட. பெண்ணியம் போற்றுவோம். இதோ 20 மாணவிகள் வழங்கும் குட்டி கதை. பெண்ணை போற்றுவோம். காட்டிற்கு ராஜா ஆண் சிங்கம் என்றாலும் அதில் பெண் சிங்கம் தான் சிறந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? தைரியத்துடன் நின்று வேட்டையாடுவது பெண் சிங்கம் தான் சிறந்தது. அது மட்டுமல்ல, பெண் சிங்கம் ஒரு நல்ல அர்ப்பணிப்புள்ள தாயும் கூட. வேட்டையாடுதலை பற்றி தன் சிங்க குட்டிகளுக்கு கற்றுக் கொடுக்கும். அத்தியாவசியமான சூழ்நிலையில் எப்படி உயிர் வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கும். ஹைனா, சிறுத்தை போன்ற கொடிய மிருகங்கள் தன் சிங்க குட்டிகளை சூழ்ந்து நிற்க தனி ஒரு பெண் சிங்கமாக நின்று அனைத்தையும் எதிர்க்கும். அனைத்தையும் வீழ்த்தி தன் சிங்க குட்டிகளை ஆபத்திலிருந்து மீட்கும். பெண் சிங்கம் ஒரு நாளும் ஆண் சிங்கமாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? ஆணை காட்டிலும் பெண்கள் எவ்விதத்திலும் குறைந்தவள் அல்ல என்று அந்த பெண் சிங்கம் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எண்ணியதால் மட்டுமே. இரையை வேட்டையாடி தன் குழுவுக்கே உணவளிப்பது பெண் சிங்கம் தான். ஆனால் ஆண் சிங்கம் முதலில் சாப்பிட அனுமதிக்கும். அது பெண் சிங்கத்தின் பலவீனம் அல்ல, அது பலம். தன்னுடைய தன்னலமற்ற பன்மையையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையையும் அது வெளிப்படுத்துகிறது. மகப்பேறு வலியை எந்த ஆண்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதை தாங்கிக் கொள்ளும் ஒரே சக்தி மிக்கவர் பெண் மட்டும்தான். அப்படியானால் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தானே வலிமை மிக்கவர்கள்? சிந்தியுங்கள். இக்கதையிலிருந்து நாம் புரிந்து கொண்டது என்னவென்றால், பெண்மை என்பது வரையறை அல்ல, நமக்கு கிடைத்த வரம். இப்பெண் சிங்கத்துடன் உங்கள் தாய்மார்களை ஒப்பிட்டு பாருங்கள். இவ்வாக்கியங்கள் உணர்த்தும் உணர்வுகள் உணர்ச்சிகளாக உங்களுக்கு புரியும். இந்த காலத்தில் அதிக பெண்கள் ஆண்களைப் போல எல்லாம் செய்ய முடியும் என்று நிரூபிக்க ஆசைப்படுகிறார்கள். இந்த முயற்சியில் பெண்மையையும் பெண்மையின் மதிப்பீட்டையும் இழக்கிறாங்க. பெண்மைக்கே உரித்தான உள்ளுணர்வு, கருணை, இரக்கம், தன்னடக்கம், நளினம் இவை அனைத்தையும் உள்ளடக்கியவள் தான் பெண். எனவே பெண்களாகிய நாம் அனைவரும் பெண்ணையும் போற்றுவோம்.